Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் அண்ட் நான் இன்னைக்கு உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது காமிக்க போறேன். அண்ட் கீரோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து நான் ரீசெண்டா சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பிக் பண்ணியிருந்தேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் வைரலா இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும். சரி, நான் பார்த்த சில பிளாகர்ஸும் வந்துட்டு போட்டிருந்தாங்க. சரி, எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பிளஷ், ஹைலைட்டர்ஸ் அண்ட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். லிக்விட் லிப்ஸ்டிக், ஐலைனர், அது எல்லாமே. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், மினி ரிவ்யூ, சில ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், சில ப்ராடக்ட் மினி ரிவ்யூ, அது என்ன அப்படின்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ 3 லுக் நான் கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ். நீங்க வந்து ஒரு டே டைம் லுக், ஒரு நைட் டைம் லுக், ஒரு ட்ரெடிஷனல் லுக் மாதிரி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ அதில் உங்க அவுட்ஃபிட் நியூ இயர்க்கு என்ன, இல்லை நீங்க நியூ இயர்க்கு எப்போ வெளியில போறீங்கன்றதை பொறுத்து நீங்க வந்துட்டு லுக்ஸ் ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ நான் என்னென்ன லுக்ஸ் கிரியேட் பண்றேன், ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களையும் எக்ஸைட் பண்ணுவேன், என்ன எக்ஸைட் பண்ண அளவுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன என்னோட மனசுல வச்சிருக்கேன், இப்போ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பத்தி அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லுக்குக்கு நான் என்னோட பேஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சிருக்கேன். பிரான்சிங், ஃபவுண்டேஷன், அந்த பேஸ், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ், மஸ்காரா, லிப் பாம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். நான் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு மீதி ஸ்டெப்ஸ் எதுவும் நான் காமிக்க போறதில்ல. மற்றபடி நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு டெக்னிக் தான் இருக்கும், என்னுடைய பேஸ் டெக்னிக். தாராளமா என்னுடைய ப்ரீவியஸ் மேக்கப் டியூட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணலாம், அதில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சேம் ரூட்டின் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு ஒரு லுக்கும் வந்து கிரியேட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ என்னுடைய சீக்ஸ்க்கு நான் கொஞ்சமாக ஃப்ளஷினஸ் சேர்க்க போகிறேன். கீரோவோட க்ளோ ஆன் பிளஷ் டியூ எடுத்துக்கிறேன். இதில் ரோசப் ஆயில் அண்ட் கேலண்டர் ஆயில் இருக்கு. நான் எடுத்திருக்க ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூல் சின்னமன் ப்ளஸ் ஃப்ரெஷ் கிரேப் ஃப்ரூட் நம்பர் 3. டஸ்கி ஸ்கின்னுக்கு இது சூப்பர் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்னு நினச்சி நான் எடுத்தேன். லக்கிலி இது வந்துட்டு ரொம்ப கார்ஜியஸான 2 ஷேட்ஸாக இருக்குது. ஒன்று வந்து நல்ல பிரைட் கோரல் ஷேட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் மோவிஷ் பிங்க் கலந்த லைட் கோரல் ஹின்ஸும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளஷ் கலர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கலர் தான் வந்துட்டு இப்போ நான் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் இந்த சைடு இருக்க இந்த பிரைட் கோரலி பிங்க் கலர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சீக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். வந்த உடனே கையில் எடுத்து நான் பிக்மெண்ட் பார்த்தேன். லெட்ஸ் see. இந்த பிக்மெண்ட் உங்களுக்கு கேம்ல தெரியுதா, எனக்கு வந்து நேரில் தெரியுதா, நிஜமாவே ரொம்ப சட்டிலாக இருக்குது. நானும் ரொம்ப ஜாஸ்தி பில்ட் பண்ணல, ப்ரஷில் நிறைய ப்ராடக்ட் வரல, நிறைய ஃபாலோட்ஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி எடுக்கும் போதே நிறைய வந்துடும் கிடையாது. சில ப்ளஷஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கும், இதில் அந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ வரைக்கும். மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான் இருக்குது இந்த ப்ளஷ்க்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்டும் கிடையாது, ரொம்ப பயங்கர ஷைனியான ஒரு பிளஷ் கிடையாது. மைல்டு க்ளோ இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைல்டு க்ளோ இருக்கிறது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹெல்தி லுக்கிங் ஃப்ளஷி சீக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு இது எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே கொஞ்சமாக என்னுடைய மூக்லேயும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்னுடைய ஐ மேக்கப் போய்க்க போறேன். இந்த லுக்குக்கு நான் ஒரு விங் லைனர் அண்ட் ஒரு போல்டு லிப் நான் போய்க்க போறேன். இப்போ லைன் பண்றதுக்கு கீரோல இருந்தே வாட்டர் ப்ரூஃப் சாஃப்ட் மேட் ஐலைனர் பென் இருக்கு. இதனுடைய ஷேட் கார்பன் பிளாக் 01. ஸோ இந்த ஐலைனர் பென் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். எப்படின்னா பேஸ்லாம் எதுவும் போடாம, ஐ ஷேடோ அந்த மாதிரி எதுவுமே போடாம நமக்கு நார்மல் ஐலிட் இருக்கும்ல, கொஞ்சம் ஆயிலியா, அதுலேயே நான் வந்து ட்ரை பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னாலே சூப்பர் லாங் லாஸ்டிங் கைஸ். இவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் சாஃப்ட் மேட் ஐலைனர் பென். இது பயங்கர லாங் லாஸ்டிங்காக இருந்தது. ஸ்மச் ப்ரூஃப் ஒரு அளவுக்கு தான், நம்ம ரொம்ப கசக்கிட்டோம்னா லைட்டாக வந்து ஸ்மஜ் ஆயிருந்தது. அண்ட் வாட்டர் ப்ரூஃப், கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப். சில ஐலைனர் பெனில் நீங்கள் வந்து ஆயிலியாக உங்கள் ஐலைட் இருக்கும்போது நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மோனோலிட்டாக இருக்குது அப்படின்னா, ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஐலைனர் மேலே இருக்க அந்த டிரான்சிஷன் ஏரியாவில் போய் ஒட்டி ஒட்டி ஒரு மாதிரி ஆயிலி ஆகும். அந்த ப்ராப்ளம் இந்த பெனில் இல்லவே இல்லை. எனக்கு ஆயிலி லிப்ஸ் தான், ஆனால் அந்த ப்ராப்ளம் இந்த பெனில் எனக்கு நான் பார்க்கவே இல்லை. அண்ட் செம்ம லாங் லாஸ்டிங்காக இருந்தது. நான் மார்னிங் போட்டு நைட் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த ஐலைனர் பென் வச்சு நான் இப்போ என்னுடைய விங் லைனர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபெல் டிப்பும் பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்குது ப்ரிசைஸ்டான விங் பண்ணுறதுக்கு. அண்ட் பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்ட்ரைக்லேயே நல்ல ஒரு பிரைட் பிளாக் கலர் உங்களுக்கு வருது. ஸ்கெட்ச் பென்ஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கணும் இந்த டிப் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு தலைகீழ இந்த பென் வந்துட்டு இப்படி ஸ்டோர் பண்ணுங்கள்.
இந்த பென்ல நான் கவனிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப வாட்டரியாவும் இல்லை. இதனுடைய ப்ராடக்ட் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்றதுனால எனக்கு என்னுடைய விங்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு விங் அவுட் பண்ண முடிஞ்சுது. லிப்ஸ்க்கு நான் கீரோல இருந்தே வைட்டமின் இ அண்ட் ஆப்ரிகாட் ஆயில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இதனுடைய ஷேட் டஸ்கி கிரேப் நம்பர் 16. ஸோ வின்டர் டைமுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ளம் கலர் வந்து சூப்பர் அப்ராப்ரியேட்டா இருக்கும். நீங்க மெயினாக டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா ரொம்ப 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 கார்ஜியஸா இருக்கும். இந்த மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் உங்க லிப்ஸ்ல ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கு அண்ட் கண்டிப்பா நான் ட்ரைங்கா இருக்கு. இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. கிராக்ஸ் எதுவும் போய் ஃபார்ம் பண்ணிக்கல, ட்ரை அவுட் பண்ணல என்னோட லிப்ஸ். மெயினாக இப்போ வின்டர் டைம் என்னோட லிப்ஸ் வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணவே இல்லை. ரொம்ப கார்ஜியஸாக உட்காந்துருந்தது என்னுடைய லிப்ஸில். ஸோ கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணும் ஏதோ ஒரு நான் ட்ரையிங் லிக்விட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிக்மெண்டேஷன் பக்காவாக இருக்குது, நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பில் பண்ணிக்கலாம். பில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு இது கிராக் ஆகும், ட்ரை ஆகும் கிடையாது. ஈவனான ஒரு லேயரிங் தான் உங்களுக்கு கிடைக்குது, ஈவனான கலர் பே ஆஃப் தான் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லுக் வந்து ஒரு சூப்பர் அப்ராப்ரியேட் டே டைம் லுக்காக இருக்கும். ரொம்ப மைல்டான ஒரு சட்டில் பேஸ், ரொம்ப க்ளோயி கிடையாது. நீங்கள் ஏதாவது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி லுக் செம்மையாக செட் ஆகும். ஸோ இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக். ஓகே, செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைம் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகலாம், என்ன மாதிரி லுக் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு க்ரையான் ஸ்டிக் இருக்குது, ஐ ஷேடோ க்ரையான் ஸ்டிக். ஸோ இது லாங் வேர் பிரைட்னிங் ஐ ஷேடோ ஸ்டிக். இதில் வைட்டமின் சி அண்ட் மேங்கோ சீட் ஆயில் இருக்குது. இந்த ரேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் ஆயில்ஸ் இன்ஃபியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. லைக் பிளஷஸ் அண்ட் ஹைலைட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஆயில் இருக்குது, ரோசப் ஆயில் இருக்குது, ஹோஹோபா ஆயில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ சீட் ஆயில் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, அவகாடோ ஆயில் இருக்கு, மரூலா ஆயில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹார்ம் பண்ணாது அப்படி சொல்றாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்று சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வேரிங் குட் ப்ராடக்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சில டைம் என்னோட லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா லாங் வேரிங்காக இருக்கும், ஆனால் என்னுடைய லிப்ஸ் வந்து ட்ரை பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஐலைனர் நல்லா இருக்கும், ஆனால் மேலே போய் ஒட்டிக்கிற மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு எனக்கு இந்த ரேஞ்சில் எதுவும் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. அண்ட் இந்த ஐஷேடோ ஸ்டிக்கும் நான் வந்து ட்ரை பண்ணேன். நான் பிக் பண்ண ஷேட் வந்துட்டு லூனார் ஷாம்பைன் நம்பர் 3. இது வந்து பிரான்ஸ் பிளஸ் ஒயிட் கோல்ட் கலந்த மாதிரியான ஒரு ஷேட். ஐ ஷேடோ ஸ்டிக் வந்துட்டு இந்த லுக்குக்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய லிட்ஸ்ல நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னுடைய சுண்டு விரல் வச்சு நான் இதை டிரான்சிஷன் ஏரியாவில் இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். ஒரு வாஷ் ஆஃப் கலர். இந்த கலர் என்னுடைய ப்ரோஸ்க்கு கீழே வரைக்கும் போகிற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்படி. ஸோ உங்களுக்கு ஐலிட் ஸ்பேஸ் நேச்சுரலாகவே ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா ஹைலைட்டடாக தெரியும் உங்களுடைய ஐலிட் ஸ்பேஸ். இது செம்ம ஸ்மூத்தாக கிளைட் ஆகுது. இதுக்கு நீங்கள் ப்ராப்பரான பேஸ் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயிலி ஆகுது, ஆனால் உங்கள் க்ரீஸில் வந்து ப்ராடக்ட் செட்டில் ஆகலை. லோவர் லேஷ் லைன் அண்ட் இன்னர் டக்ட் ஏரியாலையும் நான் வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணுறேன். இது நைட் டைம் ஈவெண்ட் லுக் அப்படின்றதுனால நமக்கு ஒரு க்ளோ வேணும். ஸோ அதனால என்னோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் கீரோல இருந்தே பிரிசம் பர்ஃபெக்ட் ஹைலைட்டர் இருக்கு. இதுலயும் ரோசப் அண்ட் கேலண்டுலா ஆயில் உங்களுக்கு இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து டியோ வேரியன்ட். ஸோ 2 ஷேட் இருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி பெனிஃபிஷியல். ஏன்னா நீங்க என்ன மாதிரியான அவுட்ஃபிட்டுக்கு என்ன மாதிரியான கலர் போடணும் அப்படின்றது வந்து நீங்க வந்துட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம், இல்லைன்னா மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நான் எடுத்திருக்க ஷேட் பாத்தீங்கன்னா சாண்டி ரோஸ் பிளஸ் பெர்லி பிரான்ஸ் நம்பர் 1 ஷேட் நேம் அண்ட் நம்பர். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த பிரான்சி ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே செகண்டாக இருக்கக்கூடிய இந்த பிரான்சி ஷேட் எடுத்து என்னுடைய ஃபேஸ் நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ப்ராடக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்ட்-இன் மிரர் இருக்குது. அது சூப்பர் கன்வீனியன்ட் அண்ட் காம்பேக்டும் கூட. நீங்கள் கையில் அப்ளை பண்ணும்போது செம்ம சூப்பராக வந்து இது மெல்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ப்ரஷ் விட நீங்கள் கையில் வந்து அப்ளை பண்ணுறது பெஸ்ட். ஸோ கையிலே நான் எடுத்து என்னுடைய நோஸ் டிப்ஸ், கியூபிட்ஸ் போ இங்கெல்லாம் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ரெட் வந்து பார்த்து வச்சுருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரெட் வந்துட்டு நான் ஆர்டரில் போடலை. ஸோ அதனால் ரெட் எனக்கு வரல. இன்னொரு ப்ரௌன் அண்ட் நியூட் கலர் தான் வந்துருந்துச்சு. ஸோ நான் இப்போ அந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் தான் வந்துட்டு இப்போ நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பெரி எக்லிப்ஸ். இது ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிஷ் ரெட் மாதிரி இருந்துச்சு. டஸ்கி ஸ்கின்னுக்கு இது ரொம்ப கார்ஜியஸான ஒரு மெரூன் ஷேட் மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய ஐஸ் கொஞ்சம் சிக்காவும் டல்லாவும் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் கொஞ்சமாக என்னுடைய லோவர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைன் வந்துட்டு இன்டென்ஸ் பண்ணிக்க போகிறேன். வாட்டர் லைன் ஃபில் பண்ணிக்க போகிறேன் காஜல் வச்சு. அகைன் என்கிட்ட கீரோல இருந்தே ஆல் டே லாங் கம்ஃபர்ட் காஜல் லைனர் இருக்குது. இதில் ஹோஹோபா சீட் ஆயில் அண்ட் மரூலா ஆயில் இருக்குது. ஸோ இதை எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன் நான் போட்டுக்கிறேன். இதனுடைய பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா குவைட் இன்டென்ஸ்
இன்டென்ஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் இதுவும் கூட. நான் இதையும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டேன். செம்ம சூப்பராக கிளைட் ஆகுது, ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆகுது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, ஸ்மச் ப்ரூஃபாக இருக்குது. காஜலில் வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதுதான் என்னுடைய நைட் டைம் ஈவெண்ட் அப்ராப்ரியேட் லுக். ஸோ இது நீங்கள் நைட் டைம் எதாவது போகிறீங்க, நல்லா கிளிட்டரியான அவுட்ஃபிட் ஏதாவது பண்ணுறீங்க, முகம் எனக்கு கொஞ்சம் சட்டிலாக வேணும் ஆனால் கொஞ்சம் நைட் டைம் ஈவெண்ட்டில் போடுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் நீங்கள் தாராளமாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லுக் ஒரு சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்க போது. ரொம்ப ட்ரெடிஷ்னல் கிடையாது, ஒரு குர்தாக்கு இல்லை சுடிதாருக்கு நீங்கள் போடக்கூடிய ஒரு லுக் மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஆல்ரெடி பேஸ் டன். நான் என்ன பண்ண போகிறேன், அதே ப்ளஷ் டியூ எடுத்துக்கிறேன். ப்ளஷ் டியூவில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷேட் யூஸ் பண்ணலை, அது இப்போ யூஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க எந்த ப்ரௌனிஷ் பீச் ப்ளஷ் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர் நான் போடுறேன். இது அந்த கலர் விட கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே. பிளெண்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இந்த ப்ளஷஸ் வந்து செம்மையாக தான் ஒர்க் பண்ணுது. பிளெண்டிங்கும் உங்களுக்கு ஸ்டாக்கியாக போயிட்டு ஒரே இடத்துல உட்காரல. ஸோ பிளெண்டிங்கும் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிளைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்னுடைய ஹைலைட்டர் குவாட் எடுத்துக்கிறேன். இதில் அந்த சாண்டி ரோஸ் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருக்க ஷேட், அதை எடுத்து நான் என்னுடைய ஸ்பஞ்சால் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா ப்ரஷ்ஷால் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு இது கிடைக்கல ரிசல்ட். ஸ்பஞ்ச் இஸ் டூயிங் த ஜாப். அது ஒரு நல்ல ஈவனான ஒரு லேயர் வந்து கொடுக்குது ஸ்பஞ்ச். ஸோ இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்வைப். இதை எடுத்து என்னுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்டில் நான் போடுறேன். இப்படி தான் நான் என்னுடைய முகத்தில் ஸ்பஞ்ச் வச்சு போடுவேன். எனக்கு வந்து அந்த ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து மெல்டடாக தெரியுது. அப்படியே ஒரு க்ரீம் ப்ராடக்ட் மாதிரி வந்து மெல்ட் ஆகுது. ஒரு பவுடரி ஃபினிஷே கிடையாது. அண்ட் அது வந்து ஒரு ஹெல்தி ஸ்கின் லுக் தான் வந்துட்டு எனக்கு கொடுக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய காஜல் வச்சு கொஞ்சம் ஸ்மோக் அவுட் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய அப்பர் லிட் ஏரியாவை. அண்ட் ஆல்சோ நான் இது உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, வாவ் லுக் அட் தட் பிக்மெண்டேஷன் கைஸ். இது நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, இதெல்லாம் வந்துட்டு க்ரூவல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக க்ரூவல்ட்டி ஃப்ரீ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறவங்க, யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செக் பண்ணலாம் இந்த பிராண்ட். அப்படியே காஜலை என்னுடைய லோவர் லேஷ் லைனும் நான் போட்டு ஸ்மச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை லைட்டாக நான் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஹைலைட்டர் எடுத்துகிட்டு இப்போ நான் என்னுடைய கன்னத்தில் போட்ட இந்த சைட் ஷேட் எடுத்துக்கிறேன். என்னுடைய கையில் ரொம்ப லைட்டாக டேப் பண்ணி என்னுடைய லிட்ஸில் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக்கோட இன்டென்சிட்டியும் ரொம்ப போயிடக்கூடாது, பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப லேஸாக அந்த ஒரு ஷைன் இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃபெஸ்டிவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய பேர் பிளெயின் பிளாக் ஸ்மோக்கி ஐ லைக் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிக்கும், பட் இது பிடிக்காதவங்களுக்கு இந்த வேலை நீங்கள் செய்யலாம். இப்போ மறுபடியும் நான் அந்த ஷேடே கொஞ்சமாக ஒரு குட்டி ப்ரஷில் எடுத்து என்னுடைய இன்னர் கார்னரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த ஒரு டெஃபினிஷனுக்கு மறுபடியும் என்னுடைய லிக்விட் லைனர் எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு மீடியம் சைஸ் லைனர் போட்டுக்கிறேன். என்கிட்ட இன்னொரு சாஃப்ட் நியூட் கலர் இருக்கு, நட்மெக் நியூட் நம்பர் 12 அப்படின்ட்டு. ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ லைக் த லுக்ஸ். உங்களுக்கு எந்த லுக் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். ஒரு ஃபைனல் வேர்டிக்ட், நான் யூஸ் பண்ண ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ். ஒரு வாட்டி நீங்கள் பிக் பண்ணும்போதே உங்களுக்கு போதுமான அளவு ஃபஸ்ட்டே வந்துடும். ரொம்ப ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ண முடியுது. அண்ட் ஒரு சாட்டினி டெக்ஸ்சரும் இருக்குது. ரொம்ப பளிச்சு க்ளோ கிடையாது, ரொம்ப மேட் ஃபினிஷும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு சாட்டின் ஃபினிஷ் இருக்குது. அடுத்தது லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். கண்டிப்பாக செம்ம பிக்மெண்டட், நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால உங்கள் ஸ்கின்னையும் வந்துட்டு எதுவும் டேமேஜ் பண்ணாது. அண்ட் சர்ப்ரைசிங் பயங்கரமா இது என்னோட லிப்ஸை ட்ரை பண்ணவும் கிடையாது. ஒரு மைல்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப ஓவர் பவரிங் கிடையாது. எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகுற மாதிரியான வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. ஐ ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பர் பிக்மெண்டட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்டடா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பிக்மெண்டடா இருக்கு. இந்த ரேஞ்ச்ல இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்களும் தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க நான் இன்னைக்கு யூஸ் பண்ண லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது இந்தியன் பிராண்ட் தான். நீங்க இந்தியன் பிராண்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ இது க்ரூவல்ட்டி ஃப்ரீ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.